Hi friends, இந்த வீடியோல transcription job வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா contact.ru கம்பெனி பேரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல transcription job வந்து பண்றதா போட்டிருக்காங்க. transcription editor ஆல்ரெடி transcription பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து எடிட் பண்ற வேலையெல்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா transcriptionist for preparation of subtitle and sheets. subtitle create பண்ணிட்டு அதை வந்து ஷீட்ஸில் வந்து அதாவது எக்ஸல் ஷீட்டு ப்ரூஃப் ரீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து என்ன ஜாப் தேவை அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் தான் தேவை. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னலாம் இருக்கணும்னு போட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் வந்து ஃபாஸ்ட் டைப்பிங் ஸ்பீடு ஓரளவுக்கு டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேட்குற அந்த நாலேஜ் இருக்கணும். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவங்க பேசுகிறாங்க, அதை வந்து கரெக்டாக கேட்டு புரிஞ்சிக்குவீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஓகே. அப்புறம் கிராமட்டிக்கல் வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அனுப்பணுங்கிறத இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இமெயில் ஃபார் ஜாப் அப்ளிகேஷன் போட்டு rabota@contact.ru அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு ஒரு கவர் லெட்டர் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து எதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா ChatGPT. நான் ஆல்ரெடி வந்து இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ChatGPT வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது, அப்புறம் வந்து ஏதாவது ரெஸ்யூம் கிரியேட் பண்றது, அப்புறம் ஆர்டிகல் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ChatGPT ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து சொல்றேன் எப்படி அப்ளை பண்றதுல சொல்றேன். ஸோ இவங்க வந்து என்னென்ன ரிக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆடியோ டிரான்ஸ்கிரைபர் அப்படிங்கிற டைட்டில் வச்சு ChatGPTல போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கேற்ற ரெஸ்யூம் வந்து ரெடியாகி வந்துடும். கவர் லெட்டரும் அதே மாதிரி அதிலேயே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா 2006ல இருந்து இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. டெலிவரி பார்த்தீங்கன்னா 2 டேஸ்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னா 24 ஹவர்ஸ்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுக்கு தனியாக சார்ஜஸ் வாங்குவோம் சொல்லி போட்டிருப்பாங்க. என்னென்ன டிரான்ஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரஷ்யன் 2 லாங்குவேஜ் மட்டும் தான் பண்றாங்க. டிரான்ஸ்லேஷன் சர்வீஸும் பண்றாங்க. இந்த மாதிரி தான் வந்து இவங்க பண்றாங்க. மேஜரா வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து பண்றாங்க பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஏசியன் கண்ட்ரீஸ், இந்த 2 கண்ட்ரி உள்ள லாங்குவேஜ் மட்டும் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லொகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஷ்யால இருக்கு. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. பேமெண்ட் வந்து இதுக்கு அப்புறம் தான் என்னங்கிறது தெரியும். நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். நான் வந்து இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும், 100% கிடைக்கும் நான் சொல்ல முடியாது. பட் வந்து அப்ளை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். பட் ட்ரை பண்ணாதான் அடுத்தது வந்து நமக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராங்காக நமக்கு ஒரு பிலீவ் இருக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ChatGPT போக போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து லாகின் பண்ணுவோம். ஓகே, இப்போ தானே ChatGPT வந்து லாகின் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா சென்ட் மெசேஜ்ங்கிறது இங்க இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு நான் எனக்கு என்ன ஜாப் அப்ளை பண்றேன், ஆடியோ டிரான்ஸ்கிரைபர். ஸோ ஆடியோ டிரான்ஸ்கிரைபர் ஜாப் அப்ளை பண்றதுனால ரைட் ஏ CV ஃபார் ஆடியோ டிரான்ஸ்கிரைபர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். நான் உங்களுக்கு எப்படி வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது, எப்படி வந்து இது கவர் லெட்டர் வந்து பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதில் சொல்லிடுறேன். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து என் டீட்டெயில்ஸ்லாம் நல்லா ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்யூமை உங்கள் கவர் லெட்டர் வந்து இமெயில் போட்டு சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து நான் இதே மாதிரி நானும் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து வரும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து இதுக்காக நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு அப்ளை பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து டைப் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நேமு, அட்ரஸு, ஜிப் கோடு, இமெயில் அட்ரஸு, ஃபோன் நம்பரு, என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோங்கிறது வந்து அப்ஜெக்டிவ்னு சொல்லி வந்திருக்கு. எஜுகேஷன் நீங்கள் படிச்சிருக்க என்ன படிச்சிருக்கீங்க, ஸ்கில்ஸ்லாம் நம்ம வந்து மாற்ற தேவையில்லை. இது அப்படியே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்ன டேட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்ணுறீங்கன்னா இல்லையாங்கிறத கொடுத்துக்கலாம். கீழே வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதோட என்னென்ன டியூட்டிஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதர் கம்பெனி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி நேம் போட்டு நம்ம வந்து நம்மளே கொடுக்குறது தான். இதில் வந்து உண்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கூட கிடையாது. நீங்க வந்து எது வேணா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஃபோக்கஸ் ஃபார்வர்டு கம்பெனி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஃபார்வர்டு கம்பெனி தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கம்பெனி கொடுத்துக்கலாம். கோ டிரான்ஸ்கிரிப்ட், rev.com இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனியோட வெப்சைட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு இதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இமெயிலில் போயிட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவர் லெட்டர் கிரியேட் பண்ணுறேன். ரைட் ஏ கவர் லெட்டர் ஃபார்
ஆடியோ டிரான்ஸ்கிரைபர் ஜாப். ஸோ இந்த கவர் லெட்டர் வந்து இது அதே மாதிரி க்ரியேட் பண்ணும். இதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து இது என்னென்ன சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்குதோ அதை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது வந்து இமெயிலில் வந்து கம்போஸில் போயிட்டு இந்த கவர் லெட்டர் வந்து பேஸ்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் லைனில் கம்போஸில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நேம் வந்து நம்ம நேம் போட்டுக்கணும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ப்ராக்கெட் போட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படியே போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து சிஸ்டம் வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு இதெல்லாம் எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் கரெக்டாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இமெயிலில் போயிட்டு கம்போஸில் போயிட்டு உள்ளே வந்து இதை கொடுத்துட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நானும் இதே மாதிரி வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்பான்ஸ் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம், எனக்கு அந்த மாதிரி மெயில் வந்துச்சு. மெயில் வரலைன்னா கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நான் ஃபைன் பண்ணி இந்த கம்பெனியை எடுத்திருக்கிறேன். இன்னும் வந்து நிறையா பார்க்க வேண்டிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. கரெக்டான கம்பெனி, கரெக்டான ஒரு ஜாப், இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து முயற்சிங்கிற ஒன்றை மட்டும் நம்ம விடவே கூடாது. எல்லாருக்கும் வந்து எதிர்பார்ப்புங்கிற ஒன்று நிறையா இருக்குது. இப்போ நானுமே வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து தேடிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபெய்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.